நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. நீங்க முழிக்கிற மொழியை பார்த்தா என்கிட்ட ஏதோ ப்ரப்போஸ் பண்ண போற மாதிரி தெரியுது. அப்படி ஏதாச்சும் இருந்தா தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துருங்க. ஏன் திவ்யா அப்படிலாம் சொல்றீங்க? ஏன்னா நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்றேன். நிஜமாவே இவ யாரையோ லவ் பண்றாளா இல்ல சும்மா சொல்றாளா? கேப்டன் எப்படி இருக்கீங்க? நீங்க ஏன் மகேஷ் கூப்பிட ஸ்கூலுக்கு வரல? நான் கொஞ்சம் வேலையா இருக்கமா, அதனாலதான் மகேஷோட பாட்டி அவங்க கூட ஸ்கூலுக்கு வராங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்கள பாக்கிறதுக்கு நீங்க வீட்டுக்கு வரீங்களா கேப்டன்? இன்னொரு நாள் பாக்கலாம் சொல்றார். கருணா மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறத பத்தி தான் ஜோசியர் கிட்ட பேசிட்டு வரேன். புரோக்கர் கிட்ட நல்ல ஒரு பொண்ணா பார்க்க சொல்லியிருக்கேன். அத்தை என்னாச்சு உங்களுக்கு? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணாதீங்க அத்தை. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா மகேஷ்க்கும் ஒரு அம்மா கிடைப்பாங்க. ஸ்வேதாவையும் உங்களையும் எல்லாரும் தப்பு தப்பா சேர்த்து வச்சு பேசுறதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அம்மா என்னம்மா பேசுற? அக்காவோட ஞாபகத்துல இருந்து இவரு இன்னும் வெளியே வரல. அவர் எப்படி இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு? இல்ல, நான் இதுல ரொம்ப உறுதியா இருக்கேன். கண்டிப்பா மாப்பிள்ளையோட மனசை மாத்தி அவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அண்ணி, உங்க சுண்டக்காய் குழம்பு மாதிரி என்னால செய்யவே முடியாது. எனக்கு என் அம்மா அப்பா இதெல்லாம் சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. உங்க வீட்டுலதான் உன்னை எந்த வேலையும் செய்ய விடாம மகாராணி மாதிரி வளர்த்தாங்களே, அப்புறம் எப்படி உனக்கு இந்த கைப்பக்குவம் எல்லாம் வரும்? சாப்பிடும் போது இப்படி இருமுனா யாரோ அபிய நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். யார் அம்மாவை நினைப்பாங்க? வேற யாரு? உன்னோட அப்பாவா தான் இருக்கும். ஆனா அப்படிதான் இருக்காதுல்ல. அதனால அபியோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அவளை நினைப்பாங்களா இருக்கும். இப்போ இந்த கதைலாம் தேவையா சரலா?